இந்த மேடையில் இருக்கும் 6 பிள்ளைகளும் வாலிசன் என்ற பெயரை தன் இதயத்தில் சுமந்து கொண்டு அமர்ந்திருக்கும் பிள்ளைகள். நாட்டுப்பற்று என்பது வாய்ச்சொல் வீரமா, வாடாத செயல் தீரமா? கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க கூட அந்த ஒரு பாலுக்கு 6 அடிச்சா தேவலாமேன்னு ஒரு நிமிடம் கடவுளை வேண்டுவாங்க பாருங்க. எந்த தலைவனாவது இதுவரை ஏழையினுடைய காலியான இறைப்பையின் வெற்றிடத்தை நிரப்பி இருக்கிறானா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தேசிய கொடி ஏற்றுதலுக்கு பின்பாக எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களின் மனைவிகளின் தாலி கயிறுகள் இறங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிட்டோமா? இந்த தேசத்தில் ஆட்சியாளர்கள் சரியில்லை என்றால் மாற்ற வேண்டியது ஆட்சியாளர்களே தவிர தேசத்தை கிடையாது என்பதை மறந்து விடாதீர்கள். சித்திரை திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தை நியூஸ் 7 தொலைக்காட்சியோடு இணைந்து கோவை அவினாசிலிங்கம் பொறியியல் கல்லூரியின் மிகச்சிறந்த சமூக அக்கறையுள்ள இளைஞர்களோடு மாணவிகளோடு இணைந்து நடத்துவதில் இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிற மாமனிதரின் தத்துவத்தினால் உடன்பட்டு மிகச்சிறந்த சமூக அக்கறையுள்ள மனிதராக வாழ்ந்து இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய ஒட்டுமொத்த பணம், சொத்து, அனைத்து விதமான செல்வங்களையும் இந்த கோவை பகுதியில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு கல்வி வழங்குவதற்காக நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி மிகச்சிறந்த தமிழ்நாட்டின் சமூக அக்கறையுள்ள சுதந்திர போராட்ட தியாகி கோவை அவினாசிலிங்கம் ஐயா என்கிற மாமனிதரின் கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி செய்வதே இந்த தலைப்பிற்கான மிகப்பெரிய வெற்றி. சுதந்திர போராட்ட காலத்தில் வெள்ளைக்காரங்கள்லாம் நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிறவனுக்கு கல்வி அறிவே கிடையாது, இந்தியாவில் இருக்கிறவனுக்கு சுயமா சிந்திக்கிற ஆற்றலே கிடையாது, இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு மூட நம்பிக்கையின் பின்னணியிலிருந்து வந்த இவர்களுக்கு சுய ஆற்றல் என்பது கிடையாது, கல்வியறிவு என்பது கிடையாது, வாழ்க்கையில் வளர்ந்தோங்க முடியும் என்ற சிந்தனை கிடையாது, அந்த தத்துவமே இல்லாத மக்கள் இந்த மட மக்கள் என்று வெள்ளைக்காரன் நம்ம இந்திய மக்களை பார்த்து சொன்னான். அப்போ அகில இந்திய அளவில் ஒரு போட்டித் தேர்வு வைத்தார்கள். இன்றைக்கு IAS என்று சொல்லப்படக்கூடிய தேர்வு அன்றைக்கு ICS என்ற பெயரில் தேர்வு நடத்தப்பட்டது. அப்போது இங்கே இருந்து ஒரு இளைஞர் எந்த மக்களை பார்த்து மடமக்கள்னு சொல்ற, எந்த மக்களுக்கு கல்வி அறிவில்லைன்னு சொல்றேன்னு சொல்லி அந்த ICS தேர்வுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு தேர்வு எழுதுகிறார். எல்லோரும் சொல்லுகிறார்கள் நீ தோற்று போவாய் என்று. இல்லை என்று தன்னுடைய குறைந்தபட்ச ஆற்றலை நான் செலுத்துகிறேன் என்று அவர்களிடத்திலே சொல்லி அந்த போட்டித் தேர்வுக்கு தயாரானார். இந்தியாவிலேயே 4வது இடம் பெற்று தேர்வானார். அன்றைய ICS இன்றைய IAS அவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்கிற வெற்றி மிகுந்த வரலாறு மிக்க மனிதர் அப்படிங்கிறது நாம் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. அவர் அன்றைக்கு அந்த போட்டித் தேர்வில் போய் வெற்றி பெற்று எங்கள் இந்திய மக்கள் மடமக்கள் அல்லன் 4வது இடம் பிடித்து அவர் வென்றார் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமை கிடையாது. என்ன தெரியுமா பெருமை? அப்பா சொல்றாரு, தம்பி நீ மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்ட, ஒரு மாவட்ட ஆட்சியாளராகி நம்முடைய நாட்டை மிகப்பெரிய இடத்துக்கு வழி நடத்தணும், நான் ரொம்ப பெருமையா இருக்கேன்னு அப்பா சொல்றாரு. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் மகிழ்கிறார்கள். ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்கிற அந்த வீர இளைஞன் முடிவெடுக்கிறார், நான் அடிமையாக வைத்திருக்கிற வெள்ளைக்காரர்கள் கொடுக்கிற இந்த அடிமை உத்தியோகத்தை பார்ப்பதற்கு நான் உடன்படவில்லை. இந்த ICS என்கிற பட்டத்தை, இந்த பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய உயிரை இந்த நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணிக்க போகிறேன் என்று தொடங்கிய அந்த போராட்டம் இந்திய இராணுவ படை என்று நினைத்து கூட பார்க்க முடியாத வெற்றி வரலாற்றை கட்டமைத்தது. அன்றைக்கு எந்த அடிமைகளிடம் நான் இருந்து வேலை செய்ய முடியாது, என் நாட்டின் விடுதலைக்காக என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று நேதாஜி துணிந்து வந்தாரோ, அதே போலத்தான் என் அன்பு மகள் அனிதா இறந்து கிடந்த பொழுது, மருத்துவராக வேண்டும் என்ற கனவு நிறைவேற முடியாமல் மிக கடுமையான அரசியலால் தன் உயிரை இழந்த பொழுது, அதற்கு குரல் கூட கொடுப்பதற்கு, என்னுடைய தன்னெழுச்சியை கூட வெளிப்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இல்லை என்றால், அதற்கு தடையாக இந்த அரசு பணி இருக்கிறது என்றால் அதை தூக்கி எறிந்துவிட்டு இந்த மக்களின் வாழ்க்கைக்காக, என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என் மீதி வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று நான் என் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேதாஜி ஐயா அவர்களை மேற்கொண்டு என்னுடைய மிச்ச வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால்
இந்த பட்டிமன்றம் எப்படிப்பட்ட நிகழ்வு என்பதை இன்றைக்கு நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு அரசியல் தலைவர் மேடையில் பேசுவதை காட்டிலும் ஒரு பட்டிமன்ற நிகழ்வாகவோ ஒரு நாடகமாகவோ மாற்றி அந்த சிந்தனையை பிள்ளைகளிடத்திலே கொண்டு சென்ற போது மிக ஆழமாக மனதில் பதியும் அப்படிங்கிறது காலகாலமாக இருக்கக்கூடிய கலையினுடைய வடிவம் வெற்றி. அப்படி ஒரு நாடக மேடை ஆதிக்க நிலையை செலுத்தக்கூடிய ஒரு கிராமத்தை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரட்சி செய்கிறார்கள். அந்த நாடகத்தின் கதாநாயகனான வாலிசன் ஆதிக்க வெறியர்களை எதிர்த்து போராட்டம் செய்கிறான், எழுச்சி உரை செய்கிறான். அப்போது அங்கே காவல்துறையால் அவன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறான். நீ இந்த நாட்டின் விடுதலை உணர்வை தூண்டியதற்காக உனக்கு மரண தண்டனை என்று சொல்லுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுச்சி உரை ஆற்றுகிறான். மரண தண்டனை காட்சி அங்கே நாடக மேடையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறி நிற்கிறான், தூக்கு கயிற்றை எடுத்து மாட்டுகிறான். அந்த அரங்கத்தில் இருந்த அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை ஆயிரக்கணக்கான மனிதர்களும் பகத்சிங்கை இதயத்திலே நினைக்கிறார்கள். தானாக எடுத்து அவன் தூக்கு கயிறை கழுத்திலே மாட்டிக்கொண்ட போது பகத்சிங் வாழ்க, பகத்சிங் வாழ்க, பகத்சிங் வாழ்க என்ற வீர முழக்கம் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய குரலாக ஒலிக்கிறது. அப்போது இந்த இளைஞன் பகத்சிங்கை இதயத்திலே நினைத்தபடி, பகத்சிங்கின் தியாக உணர்வை இதயத்தில் வாங்கியபடி, பகத்சிங்கினுடைய வெற்றி வாழ்க்கையை நினைத்து அவனுடைய வீர தியாக செயலை கண்களிலே இதயத்திலே உள்வாங்கியபடி அந்த கயிறை கழுத்திலே மாட்டிக்கொண்டு விட்டு இந்த கொக்கியையும் வளையத்தையும் இணைக்க மறந்து விடுகிறான். நாட்டுப்பற்று உணர்வில் பலகையை இழுத்து விட்டார்கள், கயிறு கழுத்தை இறுக்கிவிட்டது. எல்லோரும் சேர்ந்து பகத்சிங் வாழ்க என்று கூக்குரலிட்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் இந்த வளையம் கொக்கியோடு இணையவில்லை என்பதை நாடக குழு கவனிக்கிறது. திரையை போடுங்கள், திரையை போடுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மக்கள் இட்ட கூக்குரலில், பகத்சிங்குக்கு அவர்கள் கொடுத்த வரவேற்பில், அந்த நாட்டுப்பற்று உணர்வில் யாருக்குமே கேட்கவில்லை. சில நிமிடங்கள் கழித்து தான் அந்த பலகை அவன் காலோடு சேர்த்து வைக்கப்படுகிறது. அவனை தரையிறக்குகிறார்கள். மயக்கமடைந்து கிடக்கிறான். உயிர் பிழைப்பானா இல்லையா என்று தெரியாது என்கிற நிலை. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது, நாடகம் நடந்து கொண்டிருப்பது ஈசானபுரம் என்கிற ஒரு கிராமத்தின் காட்சி. தூக்கு கயிற்றின் முன்னால் நிற்பது வாலிசன் என்கிற ஒரு இளைஞன். ஆனால் மக்கள் எல்லோரும் பகத்சிங் வாழ்க என்று கோஷமிட்டார்கள். நடிக்கிற இளைஞன் தன்னை பகத்சிங்காக உணர்ந்தான். இதுதான் உண்மையான நாட்டுப்பற்றின் அடையாளமாக நம் இந்திய தேசத்தின் வரலாறு சொல்லுகிறது. இந்த மேடை ஈசானபுரம். இந்த மேடையில் இருக்கும் 6 பிள்ளைகளும் வாலிசன் என்ற பெயரை தன் இதயத்தில் சுமந்து கொண்டு அமர்ந்திருக்கும் பிள்ளைகள். இதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய எளிய விளக்கம். நாட்டுப்பற்று என்பது வாடாத செயல் தீரமே என்று நிகழ்வை தொடங்க பெருவை சந்தோஷ் அவர்கள் ஒரு உற்சாகமான கையொலியோடு வருக. ஏனுங்க என்னங்க வேணுமாங்க இருக்குங்க எடுத்துங்கன்னு வார்த்தைக்கு வார்த்தை மரியாதை கொடுத்து, ஏனுங்கன்னு கூட சொல்றது இல்ல, ஏனுங்க ஆமாங்க இருக்குதுங்க சாப்பிடுங்க, இப்படிதான்ப்பா அந்த வார்த்தையை எழுத்து சுருக்கிடுறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை மரியாதை கொடுத்து தமிழை வளர்க்கக்கூடிய கொங்கு தமிழச்சிகளுக்கு என் மறுவணக்கம். நடுவர் அவர்களே, கிரிக்கெட் நடக்கும். கிரிக்கெட் நடக்கும்போது நம்ம எப்பொழுதுமே நார்மலாக கிரிக்கெட் பார்க்காம இந்த வேர்ல்டு கப் சில பேர் பார்ப்பாங்க. அப்போ இந்த பாகிஸ்தான் கூட விளையாடையில் இந்த 1 பாலுக்கு 4, 1 பாலுக்கு 6, கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க கூட அந்த 1 பாலுக்கு 6 அடித்தா தேவலாமேன்னு 1 நிமிடம் கடவுளை வேண்டுவாங்க பாருங்க. ஒரு கடைக்காரன், பெட்டி கடைக்காரன் கூட இந்தியா ஜெயிக்கணுங்கிறதுக்காக 1 நிமிஷம் கடவுளை வேண்டாம் பாருங்க. அது கூட இங்கே நாட்டுப்பற்றுதான். ஒரு கரித்துண்டு இருக்கு பாருங்க, ஒரு ஒற்றை கரித்துண்டை போய் செவுத்துல ஒரு முறுக்கு மீசையை வரைஞ்சி தலைப்பாகை வச்சிங்கன்னா ஒரு குழந்தை கூட சொல்லும் அது பாரதியார்னு. அதே கரித்துண்டை கண்ணாடி வரைஞ்சி பொக்கவையா வச்சிங்கன்னா ஒரு குழந்தை கூட சொல்லும் தாக்குவதில் இல்லை வலிமை, தாங்குவதில் தான் வலிமை என உணர்த்திய மகாத்மா காந்தியின் உருவம்னு சொல்லும். கலையாத முடியும் செழிப்பான முகமும் வைத்தால் ஒட்டுமொத்த இளைஞர்களும் சொல்வார்கள் இது ஐயா கலாமின் தலைமுகம் என்று. ஒரு கரித்துண்டு கடைக்கோடி இந்தியனுக்கும் இவர்களை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் இவர்களை இணைத்த ஒற்றை சொல் தாங்க அந்த நாட்டுப்பற்று என்பது. கார்கில் போர் நடக்கும்போது கேரளா கோவளத்தை சேர்ந்த பிரேம்ராஜ் என்கின்ற ஒரு இராணுவ வீரனை 14 பேருக்கு சேர்ந்து தலைமையாக போடுறாங்க. 4000 அடி முகடுகள் அந்த மலைக்குன்ற போய் அவன் எதிரிகளை தாக்கணும், தீவிரவாதிகளை தாக்கணும். 14 பேரும் ஒரு லைட் வெளிச்சம் கூட இல்லாமல் தத்தி தத்தி அந்த 4000 அடியை கிடக்கிறாங்க. தீவிரவாதிகளை தாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இறந்து விட்டாங்க.
கடைசியாக 4 பேர் தான் இருக்காங்க. பிரேம்ராஜ் உள்பட, அந்த தலைமை தாங்கக்கூடிய பிரேம்ராஜ் உள்பட 4 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் செத்துட்டாங்க. ஓரளவு எல்லா தீவிரவாதியும் இறந்துட்டாங்க. ஆனால் எதுக்கு 2 பேர் தான் இருக்காங்க? ஒரு தீவிரவாதி சுட்ட குண்டு அந்த பிரேம்ராஜின் உடம்பில் பாய்ந்தது. பாய்ந்த உடனே இவன் உயிர் போகிற கடைசி வினாடி அது. அந்த செகண்ட் அவன் என்ன நினைச்சானா, தன்னுடைய கையில் இருந்த இன்னொரு துப்பாக்கி எடுத்து அந்த 2 தீவிரவாதிகளையும் கொன்றுவிட்டு, இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொன்றுவிட்ட மாதிரி ஒரு சந்தோஷத்தில் செத்தான். கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆணுச்சு. 7 நாட்கள் கழித்து வந்த அந்த பிரேம்ராஜின் உடலில் அவங்க வீட்டிலேருந்து அவங்க மனைவி அனுப்பின ஒரு கடிதம் இருந்துச்சு. அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சுன்னா, நம் சந்தோஷமாக ஆரம்பித்த இல்லறத்தின் பரிசாக உங்கள் வாரிசு என் வயிற்றில் வளர்கிறது அப்படின்னு எழுதியிருக்கு. இவன் உடல் இங்கு பிணமாக இருக்கிறது. அப்படியே இருந்தாலும் இதை நான் ஏன் இங்கு பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இராணுவ வீரனுக்கு பாசத்தை விட தேசம் முக்கியமாக இங்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இன்னைக்கும் எத்தனையோ வீரர்கள் வந்தாலும் என்னுடைய இளைஞர்கள் ஓடி போய் நிற்கிறானே இராணுவத்தில் ஆள் சேர்ப்பதற்காக, இராணுவத்தில் பணியாற்றுவதற்காக. அந்த இளைஞர்கள் இருக்கும் வரையும் இங்கு நாட்டுப்பற்று என்பது ஒருபோதும் வாடாதுங்க. விருதுகள் பெற்ற பொழுது இந்தியனாக இருந்தாலும், விடை பெற்ற பொழுது தமிழனாக ஒட்டுமொத்த உலகத்தையுமே ராமேஸ்வரத்தை திரும்பி பார்க்க வைத்தாரே ஏபிஜே அப்துல் கலாம், அவரின் பெயர் இந்த மண்ணிலே இருக்கின்ற வரை நாட்டுப்பற்று என்பது வாடாதுங்க. ஓராண்டு ஆட்சி காலத்தில் 9 வீடுகள் வாங்கியவர்களுக்கு மத்தியில் 9 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு வீடு கூட வாங்காமல் வாழ்ந்த தலைவர் காமராசர் பெயர் இந்த மண்ணிலே இருக்கின்ற வரை நாட்டுப்பற்று என்பது வாடாதுங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று ஒற்றை வார்த்தையில் 1000 அர்த்தங்களை வைத்தாரே அறிஞர் அண்ணா, அவர் பெயர் இந்த மண்ணில் இருக்கும் வரை நாட்டுப்பற்று ஒருபோதும் வாடாதுங்க. வாய்ச்சொல் வீரமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று சொல்லி, சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், எதிர்பார்ப்பை எடைக்காத்து ஏமாற்றத்தை கொஞ்சு பொறித்து வாழும் எங்கள் இளைஞர்களின் கூவல்கள் விடிவுக்காக மட்டுமல்ல, ஒரு முடிவுக்காகவும் தான். வாய்ப்புக்கு நன்றி. நாட்டுப்பற்றின் பெயரால் இத்தனையும் சொன்னதுக்கு அப்புறமும் இதை மறுக்கணும்னா நிச்சயமா ஒரு பெரிய தைரியம் வேணும். இளந்தமிழ் திருப்பதி ஒரு உற்சாகமான கரவொலியோடு. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற கார்ல் மார்க்சினுடைய வரிகளை தொட்டு தொடர்கின்றேன். சாதாரண மையினால் அல்ல, உங்கள் நாடு நரம்புகளிலே பீரிட்டு எழுகின்ற இரத்தத்தின் மையினால் நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு விடுதலை பெற்று தருகிறேன் என்று சொன்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த இந்த மண்ணிலே அத்தகைய நாட்டுப்பற்று இன்று இருந்து கொண்டிருக்கிறதா? எது நாட்டுப்பற்று? என் அன்பார்ந்த தோழர்களே, கிரிக்கெட் என்பது என்ன? 2 நாடுகளுக்கு இடையே நட்புறவை ஏற்படுத்த வேண்டிய கிரிக்கெட்டை இன்று இந்தியா பாகிஸ்தானுக்கு நடக்கக்கூடிய யுத்தமாக மாற்றியது இந்த வியாபாரத்தினுடைய யுக்தி அல்லவா? ஏன் பாகிஸ்தானிலே இருப்பவர்கள் மனிதர்கள் இல்லையா? எது நாட்டுப்பற்று தெரியுமா? தன் சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி நேசிக்கிறோமோ, அந்நிய மண்ணில் இருக்கக்கூடிய எதிரியை கூட நேசிப்பதுதான் நாட்டுப்பற்றாக இருக்குமே ஒழிய அவர்கள் தோல்வியுற்றால் அவர்களை வஞ்சிப்பதல்ல நாட்டுப்பற்று. இன்று இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? வெற்றிடத்தை நிரப்புகிறோம், வெற்றிடத்தை நிரப்புகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இந்த தேசத்தில் இன்று வரை, அன்று முதல் இன்று வரை இருக்கக்கூடியவர்கள் எந்த வெற்றிடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாதா? எந்த தலைவனாவது இதுவரை ஏழையினுடைய காலியான இறைப்பையின் வெற்றிடத்தை நிரப்பி இருக்கிறானா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்றைய நிலையில் நடுவர் அவர்களே, எது நாட்டுப்பற்று தெரியுமா? சொல்லுங்க தம்பி. சாராய கடை திறந்து வைப்பது நாட்டுப்பற்று, அது வேண்டாம் என்று எதிர்ப்பதுதான் தேச துரோகம். அருமை அருமை அருமை. ஹெல்மெட் அணியாமல் சென்றால் அது தேச துரோகம். ஹெல்மெட் அணியாதவர்களிடத்தே பணத்தை பிடிக்கிக் கொண்டு காலால் உதைத்து உயிரை எடுத்தால் அது நாட்டுப்பற்று. இதுதானே இந்த நாட்டினுடைய நிலைமையாக இருக்கிறது. கனவு காண சொல்லுவது நாட்டுப்பற்று, அனிதாவை போல் கனவு காண்பது தேச துரோகமா? பசிக்காக திருடினால் அது தேச துரோகம், ஒருவனுடைய பசியே திருடினால் அது நாட்டுப்பற்று. அதுதானே இந்தியாவில் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாட்டு மாடுகளுக்காய் ஒன்று கூடினால் அது நாட்டுப்பற்று, நாட்டு மக்களுக்காய் ஒன்று கூடினால் அது தேச துரோகம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எது நாட்டுப்பற்று என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை மக்களாக, மனிதர்களை மனிதர்களாக நாம் மதிக்கின்றோமோ அன்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று என்பது இங்கு கிடைக்கும். தொடர்ந்து எத்தனை போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். உண்மையில் போராடி கொண்டிருப்பதால் எத்தனை போராட்ட களங்களில் நாம் செத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் இது நாடா சுடுகாடா என்பது நமக்கு தெரியவில்லையே. அப்படித்தானே இன்றைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கான உரிமையை, நமக்கான தீரத்தை, நமக்கான தியாகத்தை நாமே ஒன்றிணைவோம். தோழர் சொன்னார், நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? அதைத்தான் நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சரியில்லாமல் இருந்தால் நாங்கள் ஏன் இங்கு பேசிக் கொண்டிருக்க போகிறோம்?
நீங்கள் சரியான செயலை செய்திருந்தால் நாங்கள் இங்கு உங்களை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். எனவே சரியான செயல்கள் தேவை. மொத்தத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நாம் என்று மனிதர்களாக மதிக்கிறோமோ அன்றுதான் இங்கு சமத்துவத்தின் குரல் ஓங்கும். எங்களது குரல் வளைகள் நெரிக்கப்படலாம், ஆனால் கடைசி மனிதன் உள்ளவரை சமத்துவத்தின் குரல் இங்கு ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கும். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை தத்துவத்தை உலகெங்கும் சேர்ப்போம். ஓங்கட்டும் புரட்சி, வெல்லட்டும் மனிதநேயம். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். இளந்தமிழ் திருப்பதி பேசிய பிறகு பேசணும்னா உண்மையிலே மிகப்பெரிய தைரியம் வேண்டும். ஆனால் வேலு நாச்சியாரின் குயிலியின் மரபில் வந்த மரத்தமிழச்சிகள் யாருக்கும் பயப்படுவது கிடையாது. காவிய தமிழச்சி காவியா அவர்கள் உற்சாகமான கரவொலியும். கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்ற முண்டாசு கவிஞனின் முத்தான வரிகளோடு அவையை வணங்குகிறேன். புறநானூற்று தா என்பதில் ஒரு கவிதையின் சிறு வரிகளை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் நாள் போரில் ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்து விடுவாள். அடுத்த நாள் தன்னுடைய குடியிலிருந்து யார் போர் செய்வது என்று தெரியாமல் தத்தளிக்கும் வேளையில் எழுதப்பட்ட கவிதை இது. அந்தோ மாவிலை தோரணங்கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான். ஆவிதான் போன பின்பும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பொதுமை கூவி அழுதாளவள். நடுவரவர்களே, இன்று நாம் ஒவ்வொருவரும் தேசிய கொடியை சுதந்திர தின நாளென்றும் குடியரசு தின நாளென்றும் ஏற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த தேசிய கொடி ஏற்றுதலுக்கு பின்பாக எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களின் மனைவிகளின் தாலி கயிறுகள் இறங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிட்டோமா? சந்திரசேகர ஆசாத் என்பவர் பகத் சிங் என்பவரை பற்றி அறிந்த அனைவராலும் அறிமுகம் செய்யப்பட்டவர். இவர் இந்திய சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார். ஆங்கிலேயர்கள் இவரை கைது செய்கிறார்கள், பல தண்டனைகள் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு உன்னதமான நாட்டுப்பற்று கொண்ட மனிதனை கொல்வதற்கு 65 குண்டுகள் தேவைப்படுகின்றன. ஒரு குண்டாலேயே ஒரு மனிதனை கொன்றுவிடலாம் என்றால் எதற்காக அவரை கொல்வதற்காக 65 குண்டுகள்? அந்த மனிதரினுடைய நாட்டுப்பற்றும் வீரமும் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? நடுவரவர்களே, ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய பள்ளியில ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியினுடைய பெயர் வெஜிடபிள் அரேஞ்ச்மெண்ட். எல்லா குழந்தைகளும் மிக சிறப்பாக புதிய ஒரு கிரியேட்டிவ் திங்கோட அந்த போட்டியை அணுகுகிறார்கள். எல்லா குழந்தைகளும் பொம்மை செய்கிறாங்க, துப்பாக்கி செய்கிறாங்க, பல விதமான புது முயற்சிகளை எடுக்கிறாங்க. அந்த நிகழ்வில் ஒரு குழந்தை அனைவராலும் அவர்களுடைய அனைவரின் பார்வையும் அந்த குழந்தையின் மீது விழுகிறது. கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ் இது மூன்றையும் போட்டு இந்திய தேசிய கொடியை அந்த போட்டியில் செய்கின்றது. இன்று நாட்டுப்பற்று இல்லையே என்று பேசிவிட்டு போன என்னுடைய இளந்தமிழ் அண்ணா அவர்களுக்கு இந்த ஒரு கதையை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். நடுவரவர்களே, இன்று பிஞ்சு குழந்தைகளினுடைய நெஞ்சில் கூட என் தேசம் என்ற நாட்டுப்பற்று இன்று வளர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி வாய்ச்சொல் வீரம் என்று சொல்லிவிட முடியும்? பகத் சிங் ஒரு அருமையான இளைஞர். அவரை தூக்கு கயிற்றில் போடும் பொழுது அதற்கு முன்னராக அவர் லெனின் என்ற புரட்சியாளனுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கிறார். படித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே இவருக்கு தூக்கு தண்டனை நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அடுத்த நாள் காலை மார்ச் 24ஆம் தேதி காவலர் வருகிறார். பகத் சிங் என்கிறார். எதற்கு என்று கூட அந்த மனிதர் கேட்கவில்லை. ஒரு புரட்சியாளனுடைய வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கிறேன், படித்து முடித்ததும் நானே வருகிறேன் என்றார். படித்தார், முடித்தார், பின்பு சென்றார். தூக்கு கயிற்றுக்கு முன்பு அவருடைய கண்களை கருப்பு துணியால் மூடியிருந்தார்கள். இதை அகற்றுங்கள், நான் இறக்கும் தருவாயில் கூட என் கண்கள் என் தேசத்தை பார்த்து கொண்டேதான் சாக வேண்டும். என்னுடைய நாசிகள் இந்திய சுதந்திரத்தின் சுவாச காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று கூறிய உன்னதமான மனிதர் பகத் சிங். அவர் வாழ்ந்த இந்த தேசத்தில் எப்படி நாட்டுப்பற்று வெறும் வாய்ச்சொல் வீரமாக போகும்? இவர்களெல்லாம் தான் வாய்ச்சொல் வீரர்கள். இது போன்ற இளைஞர்கள் இருப்பதால் தான் இன்று நாட்டுப்பற்று என்பது வாடாத செயல் தீரம் என்பது யாருக்கும் தெரியவில்லை. நீ மதத்தில் இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, அது பற்றி கவலை இல்லை. ஆனால் மனதில் இந்தியனாக இருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாட்டுப்பற்று என்பது வாடாத செயல் தீரம் தான் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு
வணக்கம். ஏழைகளின் நீதிக்காக போராடி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் இளம்புலி சதீஷ் அவர்கள் உங்கள் உற்சாகமான கரவொலியோடு. யாவரும் ஓரினும் நினைவிருந்ததா, யாவரும் மாந்தர் நினைத்தனரா, ஒருவர் பசித்திட ஒருவர் உண்கிறோம், ஒருவருக்கு அம்மனம் ஒருவருக்கு பட்டுடை, கூரை பிந்த குடிசை ஒருபுறம், காரை பூசிய கட்டிடங்கள் ஒருபுறம், வீங்கிடும் வெற்று கால்கள் ஒரு பக்கம், தூங்கிடச் செய்யும் ஊர்தி ஒரு பக்கம், மலக்குடை ஒருத்தி மண்டையில் சுமப்பால், மலர்குடை ஒருத்தி கொண்டையில் சுமப்பால், காயும் வெயிலில் கருகுவான் ஒருவன், ஓய்வன குற்றாலம் ஓடுவான் ஒருவன், மருந்தில்லா ஏழ்மையில் சாவான் ஒருவன், விருந்து செரிக்க மருந்து உண்பான் ஒருவன், மேல் பிறப்பென்றே ஒரு மடையன் உளருவான், கீழ் பிறப்பென்றே ஒருவனை காட்டுவான். எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தாயாடா தம்பி. நடுவர் அவர்களே, இது எப்படியாப்பட்ட கொங்கு மண்டலம் தெரியுமா? என் கொங்கு தமிழச்சிகள் இங்கு நிறைந்திருக்கிறார்கள். இந்த கொங்கு மண்டலத்திலே தான் இந்த தமிழச்சிகள் இங்கு நிரம்பி வழிவதற்கு காரணமாக எங்கள் தந்தை பெரியார் ஈரோட்டு மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் பெருமையாக இருக்கு. இந்திய விடுதலைக்காக தொடர்ச்சியாக போராடி சாகும் தருவாயிலும் தன் கொடியை கையிலே பிடித்து கொண்டே செத்து போனானே என் பாட்டன் திருப்பூர் குமரன் வாழ்ந்தது கொங்கு மண்ணில். இன விடுதலை ஒன்றே எமது இனத்தின் விடுதலை என்று தொடர்ச்சியாக இனத்தின் விடுதலைக்காக போராடி தமிழ் தேசிய இன விடுதலைக்காக ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த மண்ணில் ஆங்கில அதிகாரி கூப்பிட்டு கேட்டான், ஒத்து போனால் நாங்கள் சொத்து தருகிறோம், ஒதுங்கி போனால் உனக்கு சாவை பரிசாக தருகிறோம் என்று சொல்லி, சாவை கூட நீ பரிசாக தரக்கூடாது என்று சொல்லி தூக்கு கயிற்றை வாங்கி கழுத்திலே மாட்டிக்கொண்டு செத்து போன இந்த கொங்கு மண்டலத்தின் நாயகன் என் பாட்டன் தீரன் சின்னமலை பிறந்த மண்ணில், இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில், இப்படிப்பட்ட சாதி மறுப்பாளர்கள் வாழ்ந்த மண்ணில் என் தங்கை கௌசல்யா சாதிக்காக தாலியை அறுக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால் இந்த நாட்டில் நாட்டுப்பற்று வாடாத செயல் தீரமா? சொல்லுங்க நடுவர் அவர்களே, சிந்தித்து பாருங்க. காதலும் நாட்டுப்பற்றும் ஒண்ணுங்க. இதைத்தான் இந்திய சுதந்திர போராட்டத்திலே போராட்ட தியாகிகள் 2 பேர் இந்திய சுதந்திர விடுதலை பெற்றால் தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படி 2 தியாகிகளும் சுதந்திரம் பெற்ற பிறகு திருமணம் செய்து கொள்கிறாங்க. இந்த வரலாற்றை அழகா இந்தியன் என்கிற திரைப்படம் காட்டுகிறது. உந்தன் காலின் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்களில் கண்ணீர் போல் காவல் இருப்பேன், மாலை சூடி தோளில் ஆடி கைதொட்டு மெய்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். சுதந்திர விடுதலைக்கு பிறகு திருமணம் செய்து கொள்கிற அந்த இளைஞன் பாடுகிறான், கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராட்சி, கண்ணம்மா நட்ட நடுராகாச்சு நட்ட வேத பூவாச்சு பொன்னம்மா. அப்படி இருக்கணுங்க நாட்டுப்பற்றும் தேசப்பற்றும். ஏகப்பட்ட போராளிகளை பேசுறீங்க, இன்னைக்கு நாட்டில் யாரு இருக்கா? அதுதான் பெரிய பிரச்சனை. எங்களுடைய வேதனை என்ன தெரியுமா? வரலாற்றை மறந்து தவிக்கிற என் தேசிய இனம் எப்படி வரலாற்றை படைக்க முடியும்? வாழ்ந்தாங்க. என் தம்பி கத்தி பேசுறான், இவர் இருந்தார், பகத்சிங் இருந்தார், சுவாமி விவேகானந்தர் இருந்தார், இன்னைக்கு யாரு இருக்கிறார்? இதுதான் என்னுடைய கேள்வி. என் தம்பி கரித்துண்டை பத்தி மிகப்பெரிய வரலாறு படைச்சிட்டு போயிருக்கான். எப்படி தெரியுமா? கரித்துண்டில், அதே கரித்துண்டில் மேலே 3 புள்ளி கீழே 1 புள்ளி வச்சுப்பாரு, அதுதான் ஸ்டெத்தஸ்கோப்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு ஸ்டெத்தஸ்கோப்னாலே என் தங்கை அனிதா தான் ஞாபகத்துக்கு வருவாருன்னு நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்? சிந்திச்சு பாருங்க. கல்வி கிடைக்காத மாணவனை பார்த்து நீ படிக்க போ, நான் பிச்சை எடுக்கிறேன் என்று கல்வியை வாரி வாரி வழங்கிய கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண்ணில் கல்வி கிடைக்காமல் செத்து போகிறாள் என்று சொன்னால் இந்த மண்ணில் எப்படி நாட்டுப்பற்று இருக்க முடியும் நடுவர் அவர்களே? ஏன்னா தேசப்பற்று என்பது வெறும் தேகத்தோடு இருப்பதல்லங்க, செயல் வீரத்தோடு இருப்பதுங்க. அதுதானே எங்களுடைய கவலை, அதுதானே எங்களுடைய கோபம். அதற்காக தானே நாங்கள் இந்த தலைப்புல கத்திட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டுக்காக போராடணும், ஜல்லிக்கட்டுக்காக போராடணும், எந்த பட்டிமன்ற திறந்தாலும் ஜல்லிக்கட்டுக்காக போராடணும். போராடினீங்க சரி, ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாட்டு மாடுகளை பாதுகாக்க வேண்டும். கோடி கணக்கிலே மாணவர்கள் திரண்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்துகிற பொழுது போராட்டத்துக்கு பிறகு ஒரு மாணவன் கூட நான் நாட்டு மாடை வாங்கிவிட்டு தான் வீட்டுக்கு போவேன்னு தன்னுடைய தகப்பன்ட்ட சொல்லலையே. அதனால தான் சொல்றேன், இன்றைய தேசப்பற்று என்பது வெறும் வாய்ச்சொல் வீரமாகவே இருக்குதுங்க. இந்த நாட்டில் தேசப்பற்றிற்காக தன் உயிரை தினம் தினம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு வெறும் வீர வணக்கத்தை மட்டுமே செலுத்திவிட்டு இந்த மண்ணில் 1 மாதத்திற்கு பிறகு அந்த குடும்பத்தையே மறந்து விட்டு போகிறது இந்த அரசு என்று சொன்னால்
இந்த நாட்டில் நாட்டுப்பற்று என்பது தமிழர்களை பொறுத்தவரை வாய்ச்சொல் வீரம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளம்புலி சதீஷ் சொன்ன மாதிரி ஏதாவது குழப்பத்தில் இருக்கிறீங்களோன்னு எனக்கும் ஒரு சந்தேகம். இல்லை இல்லை, நான் அண்ணா பிறந்த மண்ணிலிருந்து வந்தவன், எந்த குழப்பமும் இல்லை என்று நற்றமிழ் தர தாமல் கோ சரவணன் உங்கள் உற்சாகமான கை ஒளியோடு வாங்க. நாட்டுப்பற்று என்பது எவ்வளவு தீவிரமான ஒரு தலைப்பு என்பதை இந்த அணியில் இருக்கும் யாருமே புரிந்து கொண்டு பேசாமல் இருப்பது எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது. எது இன்றைக்கு நாட்டுப்பற்று? ஒரு ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் விருது வாங்கிவிட்டால், ஒரு இந்தியன் விருது வாங்கிவிட்டான் என்று நாம் அகம் மகிழ்வது நாட்டுப்பற்றா? நிச்சயம் கிடையாது. அண்ணாந்த உயரத்தில் தேசிய கொடியை ஏற்றிவிட்டு நிமிர்ந்து நாம் அதற்கு வணக்கத்தை செலுத்துகிறோமே, இது நாட்டுப்பற்றா? கிடையாது. நீ இந்திய தேசத்தை பாரத தாய் என்று பெண்மையோடு போற்றி நாம் அகமகிழ்கிறோமே, இது நாட்டுப்பற்றா? கிடையாது. இந்திய வரைபடத்தை ஆற தழுவி ஐயோ இந்தியா என்று நாம் எல்லாம் அகமகிழ்ந்தால் இது நாட்டுப்பற்றா? நிச்சயமாக கிடையாது. ஒரு இந்திய விவசாயி சாகிற போது ஐயோ இவன் இறந்து விட்டான் என்று மார்பிலே அடித்து கொள்ளாத உங்கள் கைகள் ஒரு இந்திய பாடகன் விருதை வாங்குகிற போது மட்டும் ஐயோ என்று கை தட்டினால் அது நாட்டுப்பற்று கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பெண் இந்த இந்திய தேசத்திலே கற்பழிக்கப்படுகிறாள் என்றால், அதன் பிறகு இந்த இந்தியாவை பாரத தாய் என்று பெண்மையோடு போற்றினால் அதற்கு பெயர் நாட்டுப்பற்றா? நிச்சயம் கிடையாது. நாட்டுப்பற்று என்றால் ஏதோ நாட்டின் மீதும் தேசிய கொடியின் மீதும் தேசிய சின்னங்களின் மீதும் நீங்கள் செலுத்துகிற பற்று அல்ல. அது இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் மீதான பற்று. அது இந்த தேசத்தின் மீது இருக்கிற மலைகளின் மீதான பற்று, மண்ணின் மீதான பற்று, பறவைகள், விலங்குகள், பட்சிகள், பூச்சிகள் அத்தனையும் மீதான ஒரு பற்று. அதை பற்றி இவர்கள் பேசவே இல்லை. என்ன நியாயம்? எங்க தேசிய மலர் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், இன்னைக்கு குளங்களே அழிஞ்சிட்டு வருது. அப்புறம் எங்க தேசிய மலரை பார்க்க முடியும்? தேசிய பறவை இப்போலாம் சாதாரணமாக மயிலை நான் பார்க்கவே முடியல. போய் ஜூவில் மட்டும்தான் என்னால் மயிலை பார்க்க முடியுது. தேசிய விலங்கு விரல் கூட்டி எண்ணும் அளவிற்கு தான் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. தேசியத்தினுடைய சின்னங்கள் எல்லாம் அழிந்து கொண்டு வருவது நம் தேசியமே அழிவது போல் என்று நமக்கு ஏன் இன்று வரை தோணவில்லை? உங்களுடைய நாட்டுப்பற்று எதை நோக்கி இருக்கிறது? ஒரு காவலாளி கர்ப்பிணி பெண்ணை எட்டு உதைத்து விட்டார். மிக கேவலமான விஷயம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. மீனவர்கள் கடலிலே செல்லுகிற போது சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், கேட்க நாதி இல்லை. வருத்தமான விஷயம்தான், ஒன்றுமில்லை. ஆனால் தோழர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் போடுகிற சட்டை சரியில்லை என்றால் மாற்ற வேண்டியது சட்டையை தவிர நம்மை நாமே அறுத்து கொண்டு வீழ முடியாது. இந்த தேசத்தில் ஆட்சியாளர்கள் சரியில்லை என்றால் மாற்ற வேண்டியது ஆட்சியாளர்களே தவிர தேசத்தை கிடையாது என்பதை மறந்து விடாதீர்கள். அருமை அருமை. அதிகாரத்தை கேட்டால் தர மறுக்கிறார்களாம். என்ன அதிகாரம் வேண்டும் உங்களுக்கு? தோழமைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவின் கையில் மராத்தியமோ குஜராத்தமோ வங்காளமோ தமிழகமோ கேரளமோ கிடையாது. தமிழகத்தின் கையிலும் மராத்தியத்தின் கையிலும் குஜராத்தின் கையிலும் வங்காளத்தின் கையிலும் தான் இந்தியா என்கிற குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை பேசுகிற மொழி இந்தி கிடையாது. செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி சொன்னானே, அந்த குழந்தை 18 மொழிகள் பேசும். 18 மொழிகள் பேசும். இன்றைக்கு எந்த அளவிற்கு நாட்டுப்பற்று அவசியமோ அதை விட சுதந்திரத்திற்கு முன்னால் நாட்டுப்பற்றினுடைய தேவை அதிகம். காரணம், பாரதி சொல்லுவான், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது தன்னுடைய நாடுங்கிற அறிவே இல்லாமல் இருந்தானுங்களாம். இது ஆங்கிலேயருடைய நாடு போல, நம்மெல்லாம் அவன் கீழே அடிமையாக இருக்கும் போல, இது அவன் நாடு தாண்டா என்று நினைக்கிற அளவிற்கு அறியாமையிலே இருந்ததை பார்த்துதான் பாரதி பொங்கி எழுந்தார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே என்று பாரதி பாடினான். நீங்கள் சொல்வதைப் போல வாய்ச்சொல் வீரமாக பாரதி இருந்திருந்தால் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. என்ன செய்தான் பாரதி? செயலில் இறங்கினான். சுதேசமித்திரன் எனும் பத்திரிகையை அவன் வெளியே விட்டான். அது கொழுந்து விட்டு எரிந்தது. மறந்து விடாதீர்கள், பாரதி வெளியிலே அனுப்பிய பத்திரிகைகள் எல்லாம் பத்திரிகைகள் அல்ல, அது பாரதி பற்ற வைத்த தீ. அது பட்டிக்காட்டில் இருந்து பட்டணம் வரைக்கும் சுதந்திர வேட்கையை பற்றி எறிய வைத்தது. அதனால் தான் இன்றைக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. சொல்லுங்க. இன்றைக்கு நான் பேசலாம், இது வெறும் வாய்ச்சொல் வீரம்தான். ஆனால் இத்தனையும் பொருட்படுத்தாது பெற்ற தாய், வளர்த்த தந்தை, கட்டிய மனைவி, பெற்றெடுத்த பிள்ளை, வாழ்ந்த ஊர் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு பாலைவனமோ பனிமலையோ ஒரு கையில் தன் உயிரையும் இன்னொரு கையில் இந்திய தேசத்தின் உயிரையும் வைத்துக்கொண்டு நாட்டுப்பற்றோடு போராடுகிறானே இராணுவ வீரன். அந்த ஒவ்வொரு இராணுவ வீரனும் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற போது நாட்டுப்பற்று என்பது செயல்தான் என்பதிலிருந்து நீங்கள் எப்போதும் மாற வேண்டாம்.
நாமெல்லாம் சினிமா பைத்தியங்கள். நமக்கு புரியும் மொழியிலேயே சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றுதான், உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல். நன்றி, வணக்கம். புரட்சி இளைஞன் ராகவேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் நிறைவு உரை தர ஒரு உற்சாகமான கையொலியோடு வாங்க. நடுவர் அவர்களே, நாட்டுப்பற்று என்பது வாய்ச்சொல் வீரமா வாடாத செயல் தீரமா? இதுக்கு முன்னாடி பேசிட்டு போன எதிரணி பேச்சாளர்கள் எல்லாருமே தன்னை நாட்டுப்பற்று மிக்கவர்களாக காட்டிக்கொண்டார்கள் என்பது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு மத்திய அமைச்சர் சொல்ற பேட்டி, இந்தியை படியுங்கள், அப்போதுதான் நீங்கள் குறிப்பிட்ட வேளைகளில் இந்த தேசத்திலே நல்ல பதவிகளை அலங்கரிக்க முடியும் என்று ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறார். இந்திய தாயை போற்றுகிறோம் என அவர் சொல்லவில்லை, இந்தியை போற்றுங்கள் என அவர் சொல்கிறார். ராணுவ வீரர்கள் எல்லாம் தன்னுடைய உயிரை கையில் வைத்துக் கொண்டு போராடுகிறார்கள். ராணுவ வீரர்கள் இந்த தேசத்திற்காக போராடுகிறார்கள், ஒத்துக்கொள்கிறோம். ராணுவ வீரர்களுடைய பணி முடிக்கப்படுகிறது. வயதாகிவிட்டு பணி முடிந்த பிறகு இந்த தமிழகத்திற்கு வருகிறார்கள். வயதான ராணுவ வீரர்கள் எல்லாம் என் தாய் மண்ணான இந்த தமிழகத்திலே வாயிற்காவலர்களாக நிறுத்தப்படுகிறார்கள். இதே தமிழகத்தில் வயதான நடிகர்கள் எல்லாம் முதலமைச்சர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த தேசத்திலே நாட்டுப்பற்று எப்படி வாடாத செயல் தீரமாக இருக்க முடியும்? அதுக்கு முன்னாடி பேசிட்டு போன சந்தோஷ் பேசுகிற போது சொன்னார், நாட்டுப்பற்று என்ற உடனேயே கிரிக்கெட் நினைவுக்கு வருகிறது. இந்திய அணி ஜெயித்த பிறகு கைத்தட்டி ஆரவாரப்படுத்துகிறோம், நாட்டுப்பற்று கிரிக்கெட்டில் இருக்கிறது. சந்தோஷுக்கு ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கிரிக்கெட் நடக்கிறது. இந்தியா ஜெயித்து விட்டது என வைத்துக் கொள்வோம். இலங்கையிலே கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். எப்படி இந்த தேசத்திலே நாட்டுப்பற்று வாடாத செயல் தீரமாக இருக்க முடியும்? நடுவர் அவர்களே, ஒரு முழம் பூவை பெண்களுக்கு கொடுக்காதே, புத்தகத்தை வாசிக்க கொடு என நாட்டுப்பற்றை விதைத்த பெரியார் வாழ்ந்த பகுதி இந்த பகுதி. ஆனால் இதே தமிழகத்தில் தான் என்னுடைய தங்கை ஹாசினி கருக்கப்பட்டார். ஹாசினியினுடைய மறைவுக்கு பின்னால் நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பை பற்றி இந்த தமிழகம் கவலைப்படவில்லை. ஹாசன் கூட்டிய கூட்டத்தின் பின்னால் இந்த தமிழகம் ஓடியது. இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே நாட்டுப்பற்று என்பது வாடாத செயல் தீரம் என்று எப்படி பேசுவது? இன்றைக்கு இந்த தமிழகத்திலே சிலைகளை பற்றி பேச முடியாது. ஏனென்றால் சிலை விவகாரம் பெரிதாகிவிட்டது. சமீபத்திலே தமிழகத்தில் ஒரு தலைவருக்கு சிலை வைக்கிறார். அது யாருடைய சிலை என்பதை உலக ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அந்த அளவிற்கு இன்றைக்கு சிலை விவகாரம் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுது. ஒரு தலைவருடைய சிலை இங்கே உடைக்கப்படுகிறது. அத்தனை கட்சி தலைவர்களும் கண்டனத்தை பதிவு செய்கிறார்களே தவிர போராடவில்லை என்பதிலிருந்து தெரிகிறது, நாட்டுப்பற்று என்பது வாய்ச்சொல் வீரமாகத்தான் இந்த தேசத்திலே பதியப்படுகிறது. ஓட்டுக்காக உங்கள் வாக்கை விட்டுவிடாதீர்கள். உங்கள் தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். வாக்குப்பதிவு தினத்தையும் விடுமுறை தினமாக பார்க்காதீர்கள். உங்கள் வாக்கை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லி நாட்டுப்பற்று இன்றைய காலகட்டத்தில் வாய்ச்சொல் வீரமாக இருக்கிறது. நல்ல வாய்ப்பிற்கு நன்றி. இந்த அரங்கம் நாட்டுப்பற்று என்ற இந்த தலைப்பில் இருந்து இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் தமிழகத்தின் கல்வித்துறைக்குமான ஒரு கோரிக்கையை மீண்டும் முன்வைக்கிறது. எங்களுடைய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் முழு வரலாற்றையும், எங்கள் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களின் முழு வரலாற்றையும் தனி பாட புத்தகமாக வரலாறு என்ற பெயரில் நீங்கள் வழங்க வேண்டும். அதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும். அன்றைக்கு தான் நாட்டுப்பற்று என்பது அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்கும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி சொன்னார்கள். அவர் ஆண்கள் படை என்று ஒன்று வைத்திருந்தார், பெண்கள் படை என்று ஒன்று வைத்திருந்தார், கூடவே பாலர் படை என்று ஒன்று வைத்திருந்தார். அந்த பாலர் படையில் 6 வயது சிறுவர்கள் சிறுமிகள், 7 வயது சிறுவர்கள் சிறுமிகள், 10 வயது வரைக்கும் சிறுவர்கள் சிறுமிகள் அதில் இருக்கிறார்கள். அவர்கள் கையிலே ஒரு சிறு துப்பாக்கி கொடுத்து பயிற்சி கொடுக்கிறார்கள். அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு சிறிய வெடிகுண்டை ஒரு பெல்ட்டிலே கட்டி முதுகுல கட்டி விட்டுருவாங்க. அந்த சின்ன குழந்தைகள் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களுடைய வெடிமருந்து டேங்குகளுக்குள் செல்ல வேண்டும். அந்த வெடிமருந்து டேங்குகள் சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிற கூட்டத்தை அடுத்து நொறுக்கி அழித்து விட வேண்டும் என்பதற்காக வெள்ளைக்காரர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய டேங்குகள். அதற்கடியில் இந்த சின்ன குழந்தைகள் தங்கள் சின்ன உருவத்தை பயன்படுத்தி அந்த வண்டிக்கு அடியிலே சென்று தங்கள் முதுகில் இருக்கக்கூடிய வெடிப்பொருளை எடுத்து அந்த வெடிகுண்டை அங்கே வைத்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய வயரை மட்டும் வெளியில எடுத்துட்டு வந்து
தீப்பெட்டி எடுத்து தீயை பொருத்தி விட்டு தள்ளி நின்று பார்க்கணும். அது வெடிக்குதா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் அந்த பிள்ளைகள் அங்கே இருந்து நகலணும். 100 பிள்ளைகள் இந்த வேலையை செய்கிறார்கள் என்றால் அந்த டேங்குகள் வெடித்து சிதறுகிற போது 90 பிள்ளைகள் பலியாவதற்கான சதைகள் எல்லாம் அந்த டேங்குகளோடு கருகி போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படிப்பட்ட புரட்சிகரமான பாலர் படையையும் நம்முடைய இந்திய இராணுவம் பெற்றிருந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் படையில் அன்றைக்கு சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் 5 வயது 6 வயது 10 வயது பிள்ளைகள் அப்படி 600 பேருக்கு மேல இருந்தாங்களாம். 600 பேருக்கு மேல இருந்தாங்களாம். இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? இதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. நம்முடைய தாய்மார்கள் என் பிள்ளையை எடுத்துக்கொள்ளுங்கள், என் பிள்ளையை இதில் இணைத்துக் கொள்ளுங்கள், நான் என் மகனை தருகிறேன், நான் என் மகளை தருகிறேன் என்று வரிசையில் நின்று பாலர் படைக்கு இந்திய சமூகத்தின் தாய்மார்கள் உயிரை, தன் பிள்ளையின் உயிரை இந்த நாட்டுக்காக கொடுத்தார்கள் என்பது வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த பாட புத்தகத்தில் இந்த வரலாறு சொல்லிக் கொடுத்து? பாட புத்தகத்தில் இந்த வரலாறு ஏன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை? குதிராம் போஸ் என்று 17 வயது இளைஞன் ஒருவன் இருந்தான். வந்தே மாதரம் என்று முழங்கியதற்காக தூக்கு கயிற்றுக்கு முன்னால் செத்து போனான். அவன் மரணிப்பதற்கு முன்பாக அவனுடைய தாய் அங்க நின்று கத்தி அழறா. இதுக்காக தான் நான் 10 மாசம் உன்னை சுமந்து பெற்றெடுத்தேன் மகனேன்னு அழும்போது அந்த 17 வயது இளைஞன் சொல்றான், அம்மா தயவு செய்து அழாதீங்க, உங்களுக்கு மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கும், நானே உங்களுக்கு மகனா வந்து பிறக்கிறேன், அழாதீங்கன்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த அம்மா அந்த நேரத்தில் கூட அந்த வயிற்றெரிச்சலோடு சொல்றா, எனக்கு மறுபடியும் ஒரு மகன் பிறக்கலாம், அப்படி பிறந்தால் நீதான் பிறந்தாய் என்று எப்படியப்பா நான் தெரிந்து கொள்வேன் என்று கேட்கிற போது எந்த அளவிற்கு நாட்டுப்பற்று இருந்தால் அவன் எப்படி ஒரு பதிலை சொல்லியிருப்பான் என்று நினைத்து பாருங்கள். உங்களுக்கு மகன் பிறந்த பொழுது அவனுடைய கழுத்தை தடவி பாருங்கள், தூக்கு கயிற்றின் தடம் இருக்கும் என்று ஒரு இளைஞன் பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறான் என்றால் ஏன் குதிராம் போஸுடைய வரலாற்றை என்னுடைய பாட புத்தகங்கள் சொல்லித் தரவில்லை? ஏன் என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என்னுடைய கல்வி திட்டத்தில் இடம் இல்லை என்று இந்த மன்றத்தில் நாங்கள் கேள்வியை முன்வைக்கிறோம். இந்த மேடை நிரம்பி வழிய வழிய பகத்சிங்கை பற்றி சொன்னார்கள். பகத்சிங் பல உண்ணாவிரத போராட்டங்களை சிறைச்சாலைக்குள் இருந்து முன்னெடுத்த பொழுது பகத்சிங்கோட அப்பா அந்த சிறை அதிகாரிக்கு கடிதம் எழுதுகிறார். நடந்த கலவரத்துக்கும் என்னுடைய பையன் பகத்சிங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவனை தயவு செய்து வெளியிலே விட்டுவிடுங்கள் என்று கடிதம் எழுதுகிறார். அப்போது பகத்சிங் தன் அப்பாவுக்கு கடிதம் எழுதுகிறார், அப்பா என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? உங்கள் மகன் என்ன அவ்வளவு கோழையா? சாவுக்கு பயந்து விட்டீர்களா? அல்லது நான் சாவை பார்த்து பயப்படுவேன் என்று நினைத்து விட்டீர்களா? எப்படி நீங்கள் இப்படி ஒரு கடிதத்தை எழுத முடியும்? இந்த நாட்டிலே விடுதலைக்காக போராடியதற்காக என் உயிரை எடுப்பான் என்று தானே நீங்கள் பயந்திருக்கிறீர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிரை கொடுப்பதை விட வேறென்ன பாக்கியம் எனக்கு இருக்கக்கூடும் என்று ஒருவன் கடிதம் எழுதினானே. ஏன் அந்த பகத்சிங்கினுடைய முழு வரலாறும் இந்த கடிதமும் என்னுடைய பாடத்திட்டத்தில் வைக்கப்படவில்லை? ஏன் அவை கல்வியாக மாற்றப்படவில்லை? பகத்சிங்கினுடைய அன்பு தோழன் யதீந்திரநாத் தாஸ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். நாமெல்லாம் ஒருவேளை சரியான உணவு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் கூட அரை மயக்க நிலைக்கு சென்று விடுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெள்ளைக்காரன் எங்களை அடிமையாக நடத்துகிறான் என்று சிறைச்சாலையில் போராடி 63 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 63 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறான். 63வது நாள் வெள்ளைக்காரன் வருகிறான். அவனுடைய மூக்கிலே 2 ரப்பர் குழாயை அனுப்பி 2 லிட்டர் பாலை மிக விசையோடு அழுத்தி 2.5 லிட்டர் பாலை உள்ள செலுத்தணும்னு முயற்சி பண்றான். 1.5 லிட்டர் பாலை உள்ள செலுத்திட்டான். இன்னும் எப்படி இந்த அரை லிட்டரை செலுத்துவது என்று நினைத்து கொண்டிருக்கிற போதே அதையும் செலுத்தி தொலைத்து விட்டான். அவர்கள் எல்லாம் கொக்கரிக்கிறார்கள், இவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று. அந்த ரப்பர் குழாயை வெளியிலே எடுக்கிற போது வாயிலும் மூக்கிலும் கொஞ்சம் அவனுக்கு ரத்தம் வருகிறது. யதீந்திரநாத் தாஸ் நினைத்து பார்க்கிறான், 63 நாட்கள் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் இப்படி உண்ணாவிரத போராட்டம் இப்படி பலவந்தப்படுத்தி இயலாத நிலையில் இருந்த என் மூக்கிற்குள்ளே செலுத்தி இப்படி செலுத்தி விட்டார்களே, என்ன செய்வது என்று நினைத்து பார்க்கிறான். அடுத்த நொடியில் அந்த இரத்தத்தை
பருகுவதற்காக ஈக்கள் வந்து ஒட்டுகிறது. படார் என்ற அந்த ஈக்களை தட்டுகிறான், அந்த ஈக்களை எடுத்து வாய்க்குள் போட்டு விடுகிறான். அப்படியே 2 லிட்டர் பாலையும் வாந்தியாக வெளியிலே எடுத்துவிட்டு அடுத்த நொடி தன் தலையை 2 முறை இப்படி சிலுப்பி விட்டு கீழே சரிகிறான். அப்படியே மரணித்து போகிறான். சாகும்போது கூட உண்ணாவிரதத்தின் நேர்த்தியை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்து விட்டு போனவன் யதீந்திரநாத் தாஸ். ஏன் இவர்களுடைய இந்த போராட்டங்கள் எங்கள் பாட புத்தகங்களில் செய்தியாக கூட அல்ல, கல்வியாக கூட அல்ல, ஒரு நிகழ்வாக கூட பதிவு செய்யப்படவில்லை என்பது இந்த மன்றத்தினுடைய கேள்வி. நாங்கள் கல்வி திட்டத்தால் கலையை வளர்க்கிறோம், கல்வி திட்டத்தால் நாட்டுப்பற்றை வளர்க்கிறோம், கல்வி திட்டத்தால் மனித வளத்தை வளர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நாடு ஏன் இவர்களுடைய வரலாற்றை கொடுப்பதற்கு மறந்து போனது என்பது எங்கள் கேள்வியாக இருக்கிறது. இந்த அரங்கம் உரக்க கரவொலி எழுப்பட்டும், இது கேட்க வேண்டிய இடத்திற்கு கேட்கட்டும். எமது உயிர் தியாகம் செய்த புரட்சியாளர்களின் வரலாறு நாளையேனும் பாடத்திட்டமாக வரட்டும். இன்னும் உரக்க கரவொலி எழுப்புங்கள், இது கேட்க வேண்டிய இடத்திற்கு கேட்கட்டும். நாட்டுப்பற்று குறித்து இது போன்ற எத்தனையோ தியாகிகள் இருக்கிறார்கள். இதில் 100 பேருடைய வரலாற்றையாவது எடுத்து முழுமையான பாடமாக தனிப்பாடமாகவே வைக்க வேண்டும் என்பது இந்த மன்றத்தினுடைய கூற்று, இந்த மன்றத்தினுடைய வேண்டுகோள், இந்த மன்றத்தினுடைய ஆலோசனை. நிறைவு செய்தியாக இந்த செய்தியை நான் முன்வைக்கிறேன். இதை வைத்து இந்த தலைப்பிற்கான தீர்ப்பை அணுகுவது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிறைய சொன்னார்கள் இராணுவ வீரர்களை பற்றி. விவேக் குப்தா என்கிற இராணுவ வீரன் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்துவிட்டு அவனுடைய உடல் கொண்டு வரப்படுகிறது. அவனுடைய மனைவி ராஜ்யஸ்ரீ என்பவரும் அதே இராணுவத்தில் இராணுவ தளபதியாக இருக்கிறவர். 2 பேரும் இராணுவ படையின் தளபதியாக இருந்து இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள். அவருடைய உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரங்கத்தில் ஆயிரக்கணக்கான நாட்டுப்பற்றாளர்கள், இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள். பிறந்தால் இப்படி பிள்ளையை பெற வேண்டும் என்று அங்கே பெண்கள் தவம் கிடக்கிறார்கள். அங்கே கிடந்த மலரை கூட எடுத்து பத்திரப்படுத்தி வைத்தார்கள். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அவர்களெல்லாம் அத்தனை உணர்வுபூர்வமாக இருந்தார்கள். நிறைய சலசலப்பும் எப்படி நடந்தது என்ற ஆர்ப்பாட்டமும் விவேக் குப்தாவினுடைய அந்த இறுதி ஊர்வலம் சார்ந்த அந்த அரங்கில் இருக்கிறது. திடீரென்று ஒரு நிசப்தம், திடீரென்று ஒரு பேர் அமைதி. என்ன என்று பார்த்தால் ராஜ்யஸ்ரீ என்ற அந்த இந்திய இராணுவ படையின் தளபதி கையிலே மலர் வளையத்தை பிடித்து கொண்டு நிற்கிறாள். எல்லோரும் பார்க்கிறார்கள். இவள் ஒரு மனைவியாக இதயம் வெடித்து கண்ணீர் வெடித்து கதறி அழுவாளா, அல்லது ஒரு இராணுவ வீரனாக இவனை அறிந்து மரியாதை செய்வாளா என்று எல்லோரும் அங்கே பார்க்கிறார்கள். கையிலே அந்த மலர் வளையத்தை எடுத்துக்கொண்டு ராஜ்யஸ்ரீ முன்னே நடந்து வருகிறாள். இதோ இறந்து போன தன்னுடைய கணவனை முதன்முறையாக அந்த முகத்தை பார்க்க போகிறாள். இறந்து போன பிறகு நடந்து வருகிறாள். அரங்கமே நிசப்தமாக பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லா பெண்களும் சொன்னார்கள், 1000 தான் இராணுவ தளபதியாக இருந்தாலும் கணவன் அல்லவா, மனசு தாங்காது என்று அவர்களுடைய முந்தி தலைப்பை எடுத்து வாயிலே பொத்தி கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஜ்யஸ்ரீ என்கிற அந்த பெண்மணி தன் கணவரின் உடல் அருகே வந்த பிறகு மலர் வளையத்தை வைத்துவிட்டு ஒரு துளி கண்ணீரை கூட கீழே சிந்தாமல் இந்திய இராணுவ முறைப்படி சல்யூட் செய்து வீர வணக்கம் செய்தாள். அந்த அரங்கமே அதிர்ந்தது. அன்றைக்கு நாட்டுப்பற்று என்ன என்பது இந்த உலகத்திற்கு தெரியும். என்றைக்கு இந்த வாடாத செயல் தீரம் அனைத்தும் பாடமாக்கப்பட்டு கிராமத்து பிள்ளைகள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதோ அன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாட்டுப்பற்று என்பது வாடாத செயல் தீரம் என்று. அது வரைக்கும் இது வெறும் வாய்ச்சொல் வீரமாகத்தான் இருக்கிறது என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தாய் மண்ணே வணக்கம்.